அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக கோரி இந்தியா கூட்டணி போராட்டம். பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷா பதவி விலகு, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், அமித்ஷா மன்னிப்பு கேள். காங்கிரஸ் அவமதித்ததாக கூறி பாரதிய ஜனதா எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அமித்ஷா ராஜினாமா செய்ய கோரி விவாதம் நடத்த காங்கிரஸ் நோட்டீஸ். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த கோரிக்கை. அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து திமுக இன்று போராட்டம். காலை 11:30 மணிக்கு மாநிலம் முழுவதும் நடைபெறும் என அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல். அம்பேத்கரை அமைச்சர் அமித்ஷா அவமதித்ததாக குற்றம் சாட்டி போராட்டம். எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளரானதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. முடிவை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய கோரிய மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாள். அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. குற்றாலம் மெயினருவியில் ஆண்கள் மட்டும் குளிக்க அனுமதி. சீரமைப்பு பணி காரணமாக பெண்கள் குளிக்க தடை. ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற அஸ்வின் சென்னை திரும்பினார். வீட்டில் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தம். நீர்வரத்து குறைந்ததை அடுத்து முடிவு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அதே இடத்தில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி. 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 520 ரூபாய் குறைவு. 1 சவரன் 56,560 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என அறிக்கை. பழனி அருகே நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் 2வது நாளாக தொடரும் வருமான வரித்துறை சோதனை. கடப்பாறை மூலம் கதவை உடைத்து தீவிர சோதனை நடத்தும் அதிகாரிகள். மும்பையில் நடுக்கடலில் பயணிகள் படகு மீது கடற்படை படகு மோதி விபத்து. நூறு பேர் மீட்கப்பட்ட நிலையில் 13 பேர் உயிரிழப்பு. தேனி வழியாக சபரிமலை செல்லும் சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றம். செல்லும் போது கம்பம்மெட்டு வழியாகவும் திரும்பும் போது குமுளி வர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். பாலா இயக்கிய நந்தா திரைப்படம் தான் தனது வாழ்க்கையை மாற்றியதாக நடிகர் சூர்யா உருக்கம்.
சூர்யா வருத்தப்படுவார் என்பதற்காக அவர் முன் புகைப்பிடிப்பதில்லை என இயக்குனர் பாலா நெகிழ்ச்சி. அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன கோஷங்களை எழுப்பி அவர்கள் மறியலில் ஈடுபடுகிறார்கள்? லாவண்யா, அதாவது நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய கருத்து என்பது சர்ச்சைக்குள்ளாகி கண்டனத்திற்குள்ளாகி இருக்கிறது. இதன் காரணமாக அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் விழுப்புரம் மாவட்ட கண்டமங்கலம் ரயில் நிலையத்தில் மறியல் என்பது நடைபெற்றது. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த பயணிகள் ரயிலை மறித்து அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினாங்க. அதாவது மிக குறிப்பாக அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் கோஷம் எழுப்பியிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயிலை மறித்து அவர்கள் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல்ல ஈடுபட்டாங்க. இதன் காரணமாக புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரக்கூடிய அந்த பயணிகள் ரயில் என்பது 10 நிமிடம் தாமதமாக புறப்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னாக்கா போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறாங்களா? விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற அஸ்வின் சென்னை திரும்பினார். கடைசி போட்டியின் 4ஆம் நாளில் தான் முடிவு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டா மேல வீட்டுல போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸா நினைச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளவு வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்டா இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். சோ யூ கோ டவுன் தி சேம் மெமரி லேன், அதிலே திருப்பி நடந்து வரும். அதான் இதில் தமிழ் மாத்தி இன்னும் நான் சொல்றேன். For what? To retire from it. No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 5. That's it. To be honest, right, நம்ம எல்லாருமே நம்ம கரியர்ல we all keep going through a lot of things. இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே சொல்றேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. சோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்லை. நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். We are not done with anything. Wanted to become the captain to lead the team. என்னங்க? To lead the Indian team as a captain. இனிமே முடியாது. இல்ல, பட் அவ்வளவுதான் எனக்கு ஒன்னும் ரிக்ரெட் இல்ல. I have zero regrets. அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்திருக்கேன், ரிக்ரெட்ஸோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாரில்ல. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. என்னங்க பார்த்தா தெரியலையா? சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா இருக்கணும் கொஞ்ச நாள், அவ்வளவுதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் சார்.